ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த வேளையில் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கடந்த 6 மாதங்கள் நம்மை பாதுகாத்தார். புதியதாக 7வது மாதத்தை நாம் அனைவரையும் காண்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதில் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இந்த மாதத்தில் நம்மோடு பேசப்படுகிற வார்த்தை மறுரூபப்படுத்துவார். The month of transformation. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே வேறொரு நிலைக்கு மாற்றப்படுவது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக வண்ணத்து பூச்சியை குறித்து நாம் பார்க்கலாம். எல்லாருக்கும் வண்ணத்து பூச்சியை குறித்து நன்றாக தெரியும். அது வண்ணத்து பூச்சியாக இல்லாட்டி ஒரு நல்ல சிறகுள்ள பட்டர்ஃப்ளையாக மாறின பின்புதான் அதை நாம் பிடிக்க போவோம், அதை நாம் பார்ப்போம். ஆனால் அது வண்ணத்து பூச்சியாக மாறுவதற்கு முன்பதாக ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு புழுவை போன்று காணப்படும். ஒரு புழு எப்படி இவ்வளவு தோற்றத்தை மாற்றி இவ்வளவு அழகாக மாறி இருக்கிறது என்பது ஆச்சரியம். அது தேவனுடைய படைப்பு. அதே போலதான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒரு புழுவை போன்ற அனுபவம் காணப்படலாம். விரும்ப முடியாத அளவிற்கு இல்லை நம்ம வாழ்க்கை என்னவா ஆகும் என்று சொல்லி பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை மறுரூபப்படுத்துவேன். நீங்கள் இப்பொழுது இருப்பதை போன்று இருப்பதில்லை. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருப்பதை போன்றே இந்த நிலையிலே இருப்பதில்லை. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரமிப்பு உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதே வார்த்தை தான் சொல்லுகிறது, கர்த்தருக்காக காத்திருக்கிற ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இன்றைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, வேலைகளில, படித்து முடித்துவிட்டு திருமண காரியங்களில, குழந்தைகளுக்காக காத்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய காத்திருப்பு உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும். கர்த்தர் சமூகத்தில் காத்திருங்க, கர்த்தருக்காக காத்திருங்க, கர்த்தருடைய வேதத்தை தியானிங்க. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்க நிற்கும் பொழுது அது தாமதமானாலும் நிச்சயமாய் ஒரு உயர்வை கொண்டு வரும். உங்க வாழ்க்கை மறுரூபமாகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகும். ஒரு வண்ணத்து பூச்சி எப்படி ஒரு புழுவிலிருந்து அநேகரால் கவர்ந்து இழுக்கக்கூடிய வண்ணமுள்ள சிறகுகளை பெற்று அழகாக மாறுகிறதோ, இன்னைக்கு அலங்கோலமாக காணப்படுகிற கண்ணீரால் நிறைந்திருக்கிற ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் விரும்பாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் என் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேற்றும். இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும், ஒரு உயர்வு உண்டாகும். இதுவரைக்கும் இருந்ததை போன்று அல்லாமல் அப்படியே வேறு ஒரு நிலைக்கு, அப்படியே வேறு ஒரு தருணத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவாராக. அதற்கு நாம் செய்ய வேண்டியது அவருக்காக காத்திருக்கணும், அவருடைய வார்த்தையில் தியானமாய் இருக்கணும், அவருடைய வார்த்தையின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், என்னதான் போராட்டங்கள் வந்தாலும், என்னதான் பாடுகள் வந்தாலும் அவருடைய வழியை விட்டு விலகாமல் எப்பொழுதும் அவரை நமக்கு முன்பாக நிறுத்தி உள்ளோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபம் உண்டாகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.